ஆன்மீகத்துக்கு நெறைய பேர் வந்துட்டாலும், அந்த பாச பற்று அறுத்து விடலையே அது எப்படி ஐயா? பாசங்கிற ஒரு வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்க. அ, ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ம், இத பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ம், அனைவருக்கும் சொல்றேன். ம், இறைவன் நமக்கு ஒரு குடும்பத்த குடுக்குறார். அந்த குடும்பம் தான் நம்மளுடைய கோயில். அந்த கோயில் தான் நம்மளுடைய வீடு. ம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ம், அந்த குழந்தை, தாய், தந்தை ம், இவங்க மேல பற்று வைங்க. எந்த சூழ்நிலையிலயும், ம், யாருக்காகவும், எந்த காலகட்டத்தினாலயும் நீங்க அடுத்தவங்க மேல பாசம் வைக்காதீங்க. பாசம் என்பது 2 விஷயத்த குறிக்கும். ம், ஒண்ணு மரணத்த சந்திக்கும். ம், இன்னும் ஒண்ணு நம்மள வேற நிலைக்கு கொண்டுட்டு போகும். ம், இன்னைக்கு பாசம் என்பது இல்ல. ம், அடுத்தவங்க மேல காட்டுற பாசத்த தன்னுடைய மனைவி மேல காட்டுங்க. தன்னுடைய பிள்ளை மேல காட்டுங்க. அவங்க மேல மட்டும் காட்டுங்க. ம், ஏன்னா நான் வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு பணத்துக்காக பழகுவாங்க. ம், இல்லன்னா உடம்புக்காக பழகுவாங்க. ம், இந்த 2த்துக்காக தான் பழகுவாங்க. வேற எதுக்கும் பழக மாட்டாங்க. அதனால காலங்கள் கடந்து போய் நீங்க மனம் நொந்து போய் நூலாகி இந்த ஊரா கோயில் கோயிலா சுத்துறதுக்கு ஆரம்பத்துல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ம், இதுதான் தாய் தந்தை இப்படி சொல்லி அன்பை காட்டி அவங்கள அரவணைச்சு அந்த பாசத்தோட நீங்க வளர்த்து கொண்டுட்டு வரணும். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோயில் கோயிலா சுத்துறவங்க டாக்டராகவும் இன்ஜினியராகவும் எல்லாம் படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் நீங்க படுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு சாதுக்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒருத்தர் போலீஸ்காரா இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒருத்தர் டாக்டரா இருந்தாலும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் பாசம் இல்லாத ஒரே காரணம் தான். ம், சிலர் இளமையில பாசமா இருப்பாங்க, ஆனா முதுமையில விட்டுடுவாங்க. முதுமையில பாசமா இருப்பாங்க, இளமையில விட்டுருவாங்க. எப்பொழுதும் நிரந்தரமான பாசத்தை நாம இருக்கிறவங்கள்ட்ட பாசத்தை காட்டணும். தயவு செய்து யாரு மேலேயும் அன்பு வைக்காதீங்க. அன்புதான் நம்ம வாழ்க்கையில மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். தயவு செய்து நீங்க எல்லாருமே குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஓ நம சிவாயம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.